கர்த்தருடைய கையும் செவியும். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கர்த்தருடைய ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், அவரிடத்தில் விவாதம் பண்ணுகிறார்கள். தாங்கள் உபவாசம் பண்ணும்போது கர்த்தர் தங்களை நோக்காமல் இருக்கிறார் என்றும், தங்கள் ஆத்துமாக்களை தாங்கள் ஒடுக்கும் போது கர்த்தர் அதை அறியாமல் இருக்கிறார் என்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை. அவர்களிடத்தில் உண்மையான ஜெபமும் உண்மையான உபவாசமும் உண்மையான மனம் திரும்புதலும் இல்லை. அவர்கள் மாய்மாலமாய் ஜீவிக்கிறார்கள், மாய்மாலமாய் ஜெபித்து உபவாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தரிடத்தில் கிருபை குறையவில்லை, அவருடைய வல்லமையும் குறையவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தாரின் ஜெபங்கள் கேட்கப்படாமல் போனதற்கு கர்த்தர் காரணம் அல்ல, அவர்களுடைய மாய்மாலமே காரணம். கர்த்தர் இன்னும் தம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவரால் உதவி புரிய முடியும். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை ஒருபோதும் குறுகி போகவில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருடைய கை வல்லமை உள்ளது, அதை அவரால் எவ்வளவு தூரத்திற்கு வேண்டுமானாலும் நீட்ட முடியும். அவருடைய கை ஒருபோதும் குறுகி போகாது. தம்முடைய கையை நீட்டுவதனால் கர்த்தருக்கு வேதனையோ சோர்வோ களைப்போ உண்டாகாது. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். எண்ணாகமம் 11:23. கர்த்தருடைய கை ஒருபோதும் குறுகி இருக்காது. தம்முடைய கையை குறுகச் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒருபோதும் நினைப்பதுமில்லை. சத்துருக்கள் எவ்வளவு வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்கள் மூலமாய் எவ்வளவு காலத்திற்கு பிரச்சனைகள் வந்தாலும், கர்த்தர் தம்முடைய பலத்த கையினால் அவர்களை அதம் பண்ணி போடுவார். கர்த்தருடைய கையை சாத்தானுடைய எந்த வல்லமையினாலும் குறுக பண்ண முடியாது. அவருடைய வல்லமையை சாத்தானால் குறைக்கவும் முடியாது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு உதவி புரிய எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது அதை கேட்கும்படியாக அவருடைய செவிகள் எப்போதும் திறந்தே இருக்கிறது. நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்க கர்த்தர் எப்போதுமே ஆயத்தமாய் இருக்கிறார். கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவி ஒருபோதும் மந்தமாகி போவதில்லை. அவருடைய செவி மந்தமும் அல்ல. அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்கு தாமதம் பண்ணுகிறவரும் அல்ல. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கவில்லை என்றால், நம்முடைய ஜெபத்தை கேட்க கர்த்தர் விரும்பவில்லை என்றோ, நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சோர்ந்து போய் விட்டார் என்றோ, அல்லது கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாயிற்று என்றோ பொருள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போய் விடுவோம். நம்முடைய ஜெபத்தை கேட்பதில் கர்த்தர் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய செவி கேட்கக்கூடாதபடிக்கு ஒருபோதும் மந்தமாவதில்லை. கர்த்தர் நம்மிடத்தில் பேசும்போது நாம் தான் நம்முடைய செவியை அடைத்துக் கொள்வோம். கர்த்தர் சொல்வதை கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய செவிதான் மந்தமாயிருக்கும். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை என்னும் இந்த வாக்கியம் வேதாகமத்தில் இந்த வசனத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கை என்பது அவருடைய வல்லமையை குறிக்கும். குறுகி போதல் என்பது அவருடைய வல்லமை குறைந்து போவதை குறிக்கும். ஆனால் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அவருடைய வல்லமை ஒருபோதும் குறைவடைவதில்லை. அர்த்தசஷ்டா ராஜாவின் கை மிகவும் நீளமாக இருக்குமாம். இவனுடைய சரீரத்தில் காணப்பட்ட இந்த விசேஷித்த தன்மையினால் இவன் மிகப்பெரிய பலசாலியாக இருந்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. எகிப்தியர்கள் சூரியனை சித்திரமாக வரையும் போது அதற்கு பல கைகள் இருப்பதாக வரைவார்கள். இவையெல்லாம் சூரியனின் வல்லமையை குறிக்கும்.